ஒரு பெண் தன்னை யாரும் கவனிக்கல அப்படின்றத தாழ்வு மனப்பான்மையாக நினச்சி அதை மாற்றிக்க முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைகிறாங்க. ஆனால் அந்த வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு எதிரியாக மாறுது. அதிகாரம், அரசியல், பழிவாங்குதல், இதை மூணும் கலந்த ஒரு கதையாக வெஞ்சன்ஸ். இந்த நல்ல களத்தை வீணாக்கியிருக்கா இல்லை இன்னொரு படமாக வந்திருக்கா? வாங்க இந்த படத்தை பற்றின பார்க்கலாம். சிறு வயதிலிருந்தே தன்னை யாரும் கவனிக்கலை என்ற அபர்ணிதா ஒரு நாள் தன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்கிறாரு. 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்து அனைவரோட கவனத்தையும் தன் பக்கம் திருப்புறாங்க. ஆனால் அது நீண்ட நாள் நிலைக்கலை. அதனால் அவங்க இன்னும் பெரிய இலக்கை தேர்வு செய்கிறாங்க. கலெக்டர் ஆகி சமூகத்தில் ஒரு சக்தியாக மாறுறாங்க. அவங்க எடுக்கிற தைரியமான முடிவுகள் அரசியல் உலகத்தையே குலுக்க ஆரம்பிக்குது. இதனால் அவருக்கு எதிரிகள் அதிகமாக உருவாகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வேலையே அவங்களுக்கு ஆபத்தாக முடியுது. அதனால் அதற்கு பிறகு ஒரு பெரிய பொறுப்பு, அதுவே கதையை முழுவதுமாக மாற்றுதுங்க. அதன் பின் என்ன நடக்குது? அவர் பழி வாங்குறாரா அல்லது சிஸ்டத்தையே மாற்ற முயற்சிக்கிறாரா? இதுதாங்க இந்த வெஞ்சன்ஸ் படத்தோட மையக்கருவே. அபர்நிதி இந்த படத்தில் ஒரு ஒன் உமன் ஷோ அப்படின்னே சொல்லலாம். தைரியம், கோபம், மன வலிமை அனைத்தையும் மிக நேச்சுரலாக காட்டியிருக்காங்க. குறிப்பாக தோல்வியிலேருந்து மீண்டு எழுற சீன்ஸ்லாம் தேட்டர்லேயே கிளாப்ஸ் வாங்குதுங்க. ஜான் விஜய் இவர் ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங் புதுசாக எதுவும் மாற்றமும் இல்லை. அவருக்கே உண்டான ஸ்டைலில் அவர் நடிச்சிருக்காரு. இளவரசு லிவிங்ஸ்டன் சிறிய ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருந்தாலும் மனதில் நிற்கிற மாதிரி ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம இயக்குனர் ராகுல் அசோக் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ட்ராமா கான்செப்ட் எடுத்திருக்காரு. தாய்நாடு போன்ற ஃபங்க்ஷனல் செட்டப்பு, பொலிட்டிக்கல் டென்ஷன், பவர் ஸ்ட்ரகிள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குங்க படத்தில். ஒளிப்பதிவு நல்லாவே வந்திருக்கு. இசை கதைக்கு சப்போர்ட் பண்ணுது கண்டிப்பாக. அபர்னியோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ராங் கதைக்களம், பொலிட்டிக்கல் பேக்கப், இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே பக்காவாக வந்திருக்குங்க. வெஞ்சன்ஸ் ஒரு நல்ல களத்தோடு வந்த படம். ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்தாதது பண்ணியிருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். கண்டிப்பாக ஒரு நல்ல கதைக்கு சரியான திரைக்கதை இல்லைன்னா படம் என்ன ஆகும் அப்படின்றது இந்த வெஞ்சன்ஸ் படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி எல்லா படத்தோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.